ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுவும் எங்கள் ஊர் ஸ்டைலில் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி. ஓகே, அதுக்கு முதல்ல மிளகா அரைச்சி எடுத்துக்கலாம். அரை முறி தேங்காய், 5-6 சின்ன உள்ளி, ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு கரண்டி வத்தல் தூள், ஒரு கரண்டி மல்லித்தூள், ஆல்ரெடி கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. மிளகா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் வாங்கியிருக்க மீன் பேர் வந்து முட்டி மீன். உங்கள் ஊரில் இந்த மீனை வந்து என்னென்ன பேரை சொல்லுவாங்கன்ட்டு கூப்பிடுவாங்கன்ட்டு கீழே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி அம்மா எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து மண் சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு மீன் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஒரு சைட்லலாம் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக கல்லுப்பு, அரைச்சி வச்சுருக்க மிளவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி ஊற்றிக்கிட்டாங்க மிக்ஸி கப் எல்லாத்தையும். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருந்தாங்க, அந்த தண்ணியும் சேர்த்து கையை வச்சு தான் குழம்பு கூட்டி வைப்பாங்க எங்கள் ஊர் சைட்லலாம். குழம்பு கெட்டுலாம் போகாது, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் கூட்டி அடுப்பில் வச்சு தான் அது கூடவே 3 வந்து மிளகா சேர்த்துக்கிட்டாங்க, அரை தக்காளி, 2 எனக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நுர கூடி வரும்போது டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு வரப்பு வந்து கம்மியாக இருந்தால் அந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து கொதித்து வற்றினதும் இறக்குனா டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கொஞ்சம் ரெட் லேயர் மாதிரி வரும், ரெட் கலர் லேயர் இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. இது கூடவே செங்கல்பட்டு அரிசியும் வச்சு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் செங்கல்பட்டு அரிசி வச்சு தான் சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொடி அரிசியை விட எங்களுக்கு இந்த பெரிய அரிசி வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.